بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين صدق الله المولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படக்கூடிய நபர்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, மொத்தமாக நரகத்தின் பக்கம் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள். நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து இது. சில ஆயத்துகளில் அல்லாஹாலா இப்படி சொல்லுவான், செயினை போட்டு 70 முழம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 70ங்கிற டிஜிட் வந்தால அது கணக்கில்லாத நீளத்தை குறிக்கிறது, தடிப்பத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல 70 முழம் செயினை போட்டு இழுத்து அவர்களை நரகத்தில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். சில இடங்களில் நரகத்தை பற்றி வரக்கூடிய ஆயத்து. இந்த நாளைக்கு கூட தராவிகள் வரக்கூடிய இன்னும் கடுமையான வசனங்கள் எல்லாம் வரும். நரகம் அப்படிங்கிறது, நரகமோ அல்லது சொர்க்கமோ நம்மளுடைய சிந்தனையில் கூட சிந்தித்து பார்க்க இயலாத அளவிற்கு உண்டான கடுமையானது அப்படிங்கிறத நம்ம நரகத்தை பற்றி விளங்கி கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அவ்வளவு பயங்கரமான அந்த நரகம். அதில் சிலர்களை அல்லாஹ் இழுத்து செல்ல சொல்லுவான். இழுத்துட்டு போய் உன தள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் என்ற செய்தியை இன்று நாம் ஓதிய வசனங்களில் சொல்லப்படும். ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்களை இழுத்து கொண்டு வரும் பொழுது ஃபுதிஹத் அப்வாபுஹா, அந்த நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் அந்த நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பனுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடிய தூதுவர்கள் உங்களிடத்துல வரவில்லையா? நீங்க அப்படி வந்திருந்தும் நீங்க இப்படி நரகத்துக்கு வரக்கூடியவர்களாக ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த நரக காப்பாளர்கள் கேட்பார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அந்த நரகத்துல உள்ளவர்கள் இவர்களை பற்றி எல்லாம் நாம பேசணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப்ல நிறைய வசனங்கள் இது போன்று இடம்பெறும். கண்ணியத்திற்குரியவர்களை, சில வசனங்களில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி தருவான். நரகத்தை பத்தி வரும்போது, லுக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீ சாப்பிடு. அல்லாஹ் தஆலா கொதிக்கிற நீரை கொண்டு வந்து அவன் தலையில ஊத்துங்க அப்படின்னு சொல்லுவான். கொதிக்கிற நீரை கொண்டு வந்து அவனுடைய தலையில் ஊற்றப்படும். அப்படி தலையில ஊத்திட்டு அல்லாஹ் சொல்லுவானா, நீ தான் உலகத்துல ரொம்ப பேசிட்டு இருந்தேலப்பா, நான் தான் இருக்கிறதுலே கண்ணியமான ஆளுன்னு, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அது அவனுடைய வாய்க்குள்ள போனா எப்படி அந்த பானையில கொதி நிலையில இருக்கக்கூடிய நீர் எப்படி கொதிக்கிற சவுண்டு வெளியே கேட்குமோ, அது மாதிரி அவனுடைய வயிற்றுக்குள் போன அந்த நீர் கொதிக்கும் சப்தம் அவனுடைய வாய் வழியாக வெளியே கேட்கும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் சொல்லும் பொழுது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, எப்பா என் கூடலாம் நல்லா தானப்பா இருந்த உலகத்துல, நீ சொல்றதை கேட்டுத்தானப்பா நானே சொர்க்கத்துக்கு போனேன் அப்படின்னு சொர்க்கவாசிகள் சிலர்கள் தங்களுடைய நண்பர்களை தேடுவார்களாம். அப்படி தேடக்கூடிய நேரத்துல அந்த நண்பர்களை தேடி கடைசியில் அவர்களை நரகத்தில் பார்ப்பார்களாம். நீ சொல்லிதானப்பா நான் சொர்க்கத்துக்கே வந்தேன், நல்ல காரியம்லாம் செஞ்சேன், என்னப்பா இங்க வந்து இருக்கிற நீ அப்படிங்கும் பொழுது அந்த நபர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சூரா துஹான்ல நாளைக்கு வரக்கூடிய அந்த ஆயத்துகள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை.
இன்னைக்கு தொழுகையும் இந்த மிஸ்கின்களுக்கு சாப்பாடும் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே நாம் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். இருக்கிறதுலையே நம்மளுடைய ஜக்காத்து ஃபண்டை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதெல்லாம் 2 ரூபாயா மாற்றி வச்சு 2 ரூபாயா கொடுக்கக்கூடிய நபர்களும் நாம் நம்மில் இருக்கத்தானே செய்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அதாவது மிஸ்கீன்களுக்கு உணவு அப்படிங்கிறது அது நம்ம மஹல்லால நம்ம ஒரு கணக்கு எடுக்கணும். நம்ம மஹல்லால எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜக்காத் வாங்க தகுதியானவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தேடணும். நம்மளுடைய மஹல்லாவுக்குள்ள நம்ம தெருவுக்குள்ளேயே நாம செய்யலை அப்படின்னு சொன்னா நாம என்னைக்கு போய் ஜக்காத்தை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் நாம சேர்க்க போறோம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்த காலத்துல பெரிய பஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிறத நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். மழையே இல்லை அப்படிங்கக்கூடிய அளவிற்கு உண்டான பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். ஆனா அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிந்திய ஆட்சி காலத்துல ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் நாம பார்க்கத்தான் செய்கிறோம். அந்த அளவுக்கு எல்லோருமே செல்வந்தர்களாக இருந்தார்கள். எல்லோருமே இல்லை எங்களுக்கு ஜக்காத்து வாங்குற அளவுக்கு நாங்க இல்லை. கடைசியில யமன் தேசத்துல உள்ள ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம அந்த ஜக்காத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா தானே ஹலீஃபா, அவங்கள்ட்ட கொடுக்கணுமேன்னு சொல்லி இங்க வரும்பொழுது எப்பா நீ இதை அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க, இங்க யாருமே இல்லை வாங்குறதுக்குன்னு சொல்லும் அளவிற்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாம் இன்னைக்கு ஜக்காத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. நான் நிறைய கொடுக்குறேன் அஜர்த்துன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா கொடுக்குற கரெக்டா கணக்கு பார்த்து கொடுக்கிறோமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். வலம் நக்கு நுத்தொழிமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உண்டான அந்த ஏழை வரியை நாம சரியான முறையில டெலிவரி செய்யக்கூடியவர்களாக நாம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமான உண்மை. யார் அதை வாங்குறதுக்கு தகுதியானவங்க, அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், முறை பிரகாரம் அவர் அதை படிப்புகளுக்கு அதை செலவு பண்ணுறதுக்கு நம்ம மஹல்லால எத்தனை பிள்ளைங்க இந்த மேற்படிப்பு படிக்க முடியாமல் பணங்காசு இல்லாமல் சிரமப்படுறாங்க. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் தேடணுமா இல்லையா அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட பாக்கியமானவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஏன்னா நரகவாசிகள் சொல்கிற விஷயத்தில் வலம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தொழக்கூடியவர்களாக இல்லைன்னா நாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தொழுதுக்கிடுவோம், ரம்ஜான் மாசம் வந்தா தொழுதுக்கிடுவோம், அல்லது ஜும்மா மட்டும் தொழுதுக்கிடுவோம், அல்லது பரக்கத்தினுடைய தொழுகையினை எந்த தொழுகைக்கு ரிசுக்கினுடைய விஸ்தீரணம் எழுதப்படுகிறது அது மாதிரி மகரிபு தொழுகையை மட்டும் நாங்க ஜமாத்தோட தொழுதுக்கிடுவோம். இப்படின்னு சிலர்கள் ஒவ்வொரு நேர தொழுகைகளை மட்டும் சில பர்டிகுலரா நம்ம தொழுகிறோம் பாருங்க. அது மாதிரி இல்லாம எல்லா தொழுகையும் தொழுகக்கூடியவர்களாக நாம இருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. 5 நேர தொழுகை தான் அதான் ஆரம்ப காலத்துல கொடுக்கப்பட்ட 50 நேர தொழுகை இருந்துருந்துச்சுன்னா எப்படி நம்ம வாழ்க்கை பூரா தொழுகையிலேயே போயிருமா இல்லையா? 5 நேரம், ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிஷம் வச்சாலும் மிஞ்சி மிஞ்சி போனா 50 நிமிஷம் ஆக போகுது. இந்த 50 நிமிஷ தொழுகைகளுக்குள் நமக்குண்ட நம்ம அந்த சூழல்களை நாம எப்படி ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. இதைத்தான் நரகவாதிகள் சொல்வார்கள், நாங்கள் நியமமாக தொழக்கூடியவர்களாக இல்லை, நேரம் கிடைக்கும் போது தொழுகிறவங்க அப்படின்னு அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கவான்கள் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அடுத்த ஆயத்தை வலம் நக்கு நுத்தொழிமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா இது 2ஐயும் நாம கவனிக்கணும். நரகவாசிகள் தாங்கள் நரகத்திற்கு போன காரணத்தை அவர்களுடைய வாயாலேயே சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் குர்ஆன் ஷரீஃப் சொல்லும் பொழுது நாம் அதுல எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட அந்த நரகம் அப்படிங்கிறது இவ்வளவு கடுமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய 10 நாட்கள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. இதுல நாம அல்லாஹ்கிட்ட ரொம்ப எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பாங்கிறத சொல்லும் போது ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, அவர்களுடைய வேட்டியை இறுக்க கட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதற்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்படும். நம்மளுடைய கீழாடை அவிழ்ந்துராம இருப்பதற்காக எப்படி பெல்ட் போட்டு கட்டுறோம் இல்லையா, இது மாதிரி துண்டை வச்சு தங்களுடைய கீழாடைக்கு மேல நல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கி கட்டிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இபாதத்துல நின்று வணங்குவாங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தாக இருந்தாலும் மனைவியர்களோடும் அவர்கள் வரமாட்டார்கள், வேட்டி இறுக்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறதனுடைய அர்த்தத்தையும் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப ரப்போட நெருங்குவதற்கு உண்டான
உண்டான ரொம்ப அதிக வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த கடைசி 10 நாட்கள், அதிலும் அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றைப்படையான அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம், இது மாதிரிலாம் இனி வர இருக்கிறதுனால நாம் ரப்பிடம் நெருங்குவதற்குண்டான பாக்கியம் அதிகமாக உள்ள அந்த இரவுகளை நாம் வீணடித்து விடாமல் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்குண்டான பாக்கியமாக அதனை கருதி கொள்ளக்கூடிய அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.